தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இயேசுமரி சூசை உங்கள் அடைக்கலத்திலே நான் இன்று கண்வழித்து யாதொரு பொல்லாப்பை காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. எல்லாமல்ல இறைவா, அனைத்திற்கும் முதலும் முடிவுமான ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறேன். என்னை உண்டாக்கி கிறிஸ்தவனாக்கி ஒரே மகனின் இரத்தத்தால் என்னை மீட்டதோடு இந்த இரவு நேரத்தில் என்னை காப்பாற்றிய உமது கருணைக்காக என் முழு மனதோடு உமக்கு நன்றி கூறுகிறேன். இன்று பாவத்தில் விழாமல் என்னை காப்பாற்றி எல்லா தீமைகளிலிருந்து மீட்டருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறேன். அன்னை மரியே, என் அன்பு தாயே, இறைவனின் புனிதர்களே, எனக்கு இறைவனிடமிருந்து மீட்பையும் அருட்கொடைகளையும் பெற்றுத் தாருங்கள். உங்கள் மன்றாட்டின் பலனால் உங்கள் அனைவருடனும் நான் முடிவில்லாமல் கடவுளின் புகழ்பாடி மகிழ்ந்திருக்கும் பேறு எனக்கு கிடைப்பதாக. ஆமென். லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரம் 49 முதல் 51 முடிய உள்ள இறைவார்த்தை. மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய திருமுழுக்கு உண்டு, அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறேன். மண்ணுலகில் அமைதி ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்று யோவான் நற்செய்தி 8:12 ஆண்டவர் இயேசு முன்மொழிகிறார். ஒளி உலகத்திற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில் தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும் என்றும் யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 19 முதல் 21 முடிய உள்ள வார்த்தைகளிலே ஆண்டவர் இயேசு ஒளியாக இந்த உலகத்திற்கு வந்து இருள் நிறைந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை எல்லாம் அவருடைய வெளிச்சத்தினால் மீட்புக்கு கொண்டு வரும்படியாக தன்னுடைய முன்மாதிரியான வாழ்வால் அவர்களை மீட்கும்படியாக திருவுளம் கொண்டார். இயேசுவின் நெருப்பு பற்றிய கூற்று அவருடைய அன்பின் நெருப்பாகும். அது சக்தி வாய்ந்தது. கிறிஸ்துவின் தந்தையின் மீதும் அவரது படைப்புகள் மீதும் உள்ள அன்பில் அனைத்தையும் விளங்குகிறது. இயேசு கிறிஸ்து தனது தந்தையின் மீதும் மனிதர் மீதும் கொண்ட அன்பின் தீவிரத்தால் முழு உலகமும் பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறார். நெருப்பு வளர்ந்து பிரகாசமாக எரிய சில நிபந்தனைகள் தேவை. நெருப்பின் வளர்ச்சியை தடுக்கக்கூடிய மண்ணில் சாம்பல் இல்லாதபடி நிலம் தயார் செய்யப்பட வேண்டும் என்பது போல நாம் ஆன்மாவின் மண்ணும் கடவுளின் அன்பின் சுடரை பெற தயாராக இருக்க வேண்டும். அதற்கு ஒவ்வொரு நாளும் ஒப்புரவு மற்றும் ஜெபம் மனிதனின் இதயத்திலிருந்தும் ஆன்மாவிலிருந்தும் பாவத்தின் குப்பைகளை அகற்றும். மனிதனின் ஆன்மாவை வளர்க்க கிறிஸ்து தம்மையே நற்கரனில் விட்டு சென்றார். நாம் ஆன்மாவுக்கு எவ்வளவு அதிகமாக உணவளிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக மனிதனுக்குள் இந்த அன்பின் நெருப்பு வளர்கிறது. உருமாறுவதும் தான் சந்திக்கும் விஷயங்களை மாற்றுவதும் நெருப்பின் இயல்பு. கடவுள் தொலைவில் இல்லை, விலகி இல்லை, மறைக்கப்பட்டவர் இல்லை. அன்பு என்ற வடிவத்தில் திருத்துவத்தின் அன்பின் சுடரான மூலத்திலிருந்து விலகிச் செல்லாத ஆன்மாக்களை தன்னுள் ஈர்த்து கொண்டே இருக்கிறது. மற்றொருவருக்கு அன்பின் மூலமாக மாற, அனைவரையும் இறையரசுக்குள் கொண்டு வர கிறிஸ்து நம்மை தன்னுள் இணைக்கிறார். அப்போது மனிதன் நித்தியமாக கடவுளின் அன்பை அனுபவிக்க முடியும். உங்கள் ஆன்மா தெய்வீக அன்பின் நெருப்புச் சூளைக்குள் நுழைவதைப் போல நினைத்து பாருங்கள். மேலும் சக்தியை நேசிப்பது உங்களை நெருப்பிலிருந்து எடுத்ததை பகிர்ந்து கொள்ள வைக்கும் என்று சியன்னா கேத்ரீன் அழகாக கூறுவார். ஜெபிப்போமாக. எங்களை அன்போடு ஆதரித்து அரவணைத்து வழிநடத்தி வரும் பரிசுத்தமுள்ள தந்தையே, உம்மை நன்றியோடு ஆராதித்து துதித்து மகிழ்கிறோம். எங்களோடு வாசம் செய்கிறவரே, நாங்கள் வேண்டுவதற்கும் விரும்புவதற்கும் மேலாக எங்களுக்கு வழங்கி ஆசீர்வதித்து கொண்டிருப்பவரே, எங்களுக்கு போதுமானவராக இருப்பவரே, எங்களுக்காக பலியான செம்மறியாக உமது திருரத்தத்தை சிந்தி உமது அன்பினை எனக்காக நிரூபித்து காண்பித்தவரே, உமக்கே துதி கன மகிமை உண்டாக கிடவதாக. எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை வாழ்வித்து கொண்டிருப்பவரே, உமக்கே உண்மையாய் ஊழியம் புரிய எங்களுக்கு அருள் தாரும். தம்மை நம்பி வேலை கொடுத்த முதலாளிக்கு விசுவாசமாய் பணிபுரிந்து அவருடைய நல்லெண்ணத்தையும் பாராட்டுகளையும் அங்கீகாரத்தையும் பெறுவதற்காக முயற்சி செய்யும் மனித இனமாகிய நாங்கள் என்னுடைய ஆன்மாவின் தலைவராம் இயேசுவே, உம்முடைய விருப்பம் என்ன?
நீர் என்னில் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர் என்பதை ஒவ்வொரு நாளும் தியானித்து உம்மை நிறைவு செய்ய, உமக்காகவே உழைக்க தூய ஆவியானவரே எங்கள் உள்ளத்தில் அன்பு தீயை மூட்டி அருளும். பொய்யும் புரட்டுகளும் வஞ்சகத்தின் பேச்சுக்களும் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் பலியாகிவிடாதவாறு எங்களை இந்த தீயோனின் சக்திகளிலிருந்து எங்களை காப்பாற்றியருளும். இயேசுவே, உம்முடைய நீதியின் வலக்கரத்தால் எங்களை காத்தருளும். உம்மை போன்று இந்த உலக மனிதர்கள் மீது இரக்கமும் பரிவும் அன்பும் கொண்டு எங்களிடம் இருக்கின்ற பொருளாதார வளங்களையும் மனித வளங்களையும் பகிர்ந்து கொள்வதற்கான ஆற்றலை எங்களுக்கு அளித்தருளும். ஆண்டவரே, இந்த நாளிலே பற்றி எரிகிற நெருப்பாக நீர் எங்களுக்குள் இருக்கிற போது இந்த ஒளியினால் இந்த உலகத்தை ஒளியாக்க மாற்ற வேண்டும் என்று எங்களை விரும்பி இந்த உலகத்திற்குள் அனுப்பி வைக்கிறீரே. உமது அன்பை ஒவ்வொரு நாளும் சுவைத்து அந்த அன்பு தீயை மற்றவர்களுக்கும் கொடுத்து உலகத்தின் ஒளியாக நாங்கள் திகழ எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பெருமாக இயேசு கிறிஸ்துவினுடைய இன்ப நாமத்திலே நாங்கள் ஜெபித்து பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமென். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமென்.